நீ வச்சியா டோர்ச் லைட் என்னை தத்தெடுத்த தமிழுக்கு வணக்க மக்களே. நான் உங்கள் சன் ஆஃப் டிராவல். நாம இன்றைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு இடத்தான் போறோம். என்ன பார்க்க போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வீடியோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகூடாவில் இருக்கிற கங்காணி பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த கங்காணி பிள்ளையார் ஆலயத்தினுடைய ஊர்வலம் நடக்குது. ஊர்வலம் என்றாலே சிறப்பான ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் வேறு லெவலில் வர்ண விளக்குகளால் அலங்கரிச்சிருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்வலம் வந்துட்டு ஊர்வலம் ஏன் அந்த வழியால் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியில் இருக்கக்கூடிய நாவற்குடா மாரியம்மன் கோயிலுக்கு முன்னுக்கோ திருவேட்டை திருவிழா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இது மட்டக்களப்பை பொறுத்த மட்டும் புதிதான ஒன்றாத்தான் இருக்கும். ஏனென்றா நானும் பார்த்ததில்லை இந்த நிகழ்வு இதுக்கு முதல். இப்போ பார்த்தீங்கன்னா யானை எல்லாம் ஊர்வலத்தில் வந்திருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவேட்டை திருவிழா நடக்கும். இதுதான் முதல் தரம்னு நினைக்கிறேன் நான் பார்க்குறது. சோஷியல் மீடியாவெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நேரடியாக பார்க்குறது இதுதான் முதல் தரம். இப்போ பூசை எல்லாம் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பெருந்திரளாக காணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் எப்படி வளைச்சி நின்று பார்க்காங்கண்டு. அதோட மக்களே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இது இந்த நிகழ்வுக்கான வீடியோ மட்டும்தான். அடுத்த நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊர்வலம் எங்கெங்கெல்லாம் போனது, என்னென்ன நிகழ்வுகள் நடந்து என்ற சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் வாரத்துக்கு இருக்குது. மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணி ஓல்ன்றதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் குயிக்காக உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். இப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. நான் உங்களை கொஞ்ச நேரத்தில் சந்திக்கிறேன்.
இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மக்களை ஏன் இந்த நிகழ்வு நடக்குது என்ற காரணம் யாருக்கு தெரிஞ்சதுண்டா மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள். அதோட நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் டிக்டாக் ஐடியையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் நேம் சன் ஆஃப் ட்ராவல், டிக்டாக் ஐடியோட நேம் கிருத்தினி கிளாஸ் என்று சொல்லப்படுற ஐடி. அதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்போம். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் மக்களே, இந்த மக்கள் எல்லாரும் மிகவும் ஆர்வத்தோடையும் மகிழ்ச்சியாகவும் இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடியதை நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும், பார்க்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவில் நாதஸ்வர வாத்தியங்கள்ற இசையோட இந்த நிகழ்வை பார்க்கும்போது இன்னும் ஒரு ஆர்வத்தோடு பார்க்கணும் என்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரத்தில் இருக்கிற இலைகளை ஒவ்வொன்றாக வெட்டப்படுது. வெட்டப்பட்ட பிறகு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே நீத்த பூசணிக்காய் வச்சுருக்காங்க. அந்த பூசணிக்காயை வெட்டுவாங்க. வெட்டின பிறகு வாழை மரத்தண்டை வெட்டுவாங்க. வெட்டின பிறகு இந்த நிகழ்வு இனிதே நிறைவுறும். அதற்கு பிறகு நாம் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்ன்ற திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஊர்வலம் நடந்துச்சு தானே, இந்த ஊர்வலம் நடக்கக்குள்ள நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் அடுத்த வீடியோவில் வார்த்தை இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும். பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டே இருங்க. நான் இந்த வீடியோட எண்டிங்கில் சந்திக்கிறேன் மக்களே.
இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோன் எல்லாம் பறக்க விடக்கூடிய காட்சிகள் எல்லாம் காணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த சின்னதாக தெரியுது தான் ட்ரோன். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ தண்டெல்லாம் வெட்டித்தாங்க. அதுக்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, ஊர்வலத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்றது என்றதை பார்க்கணுமெண்டா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே.